திரு சரித்த அறிவாற்றல் குறைபாடுள்ள ஒரு இயலாமையுடைய ஊழியர். உணவகம் ஒன்றில் சமைக்கும் பகுதியில் மரக்கறிகளை வெட்டுகின்றார். சமூக சேவை உத்தியோகத்தர். சரித்த ஒரு இயலாமையுடைய தொழிலாளி. சமூக சேவைகள் திணைக்களத்தின் கீழ் தொழில்படும் தொழில் பயிற்சி நிறுவனம் ஒன்றில் விவசாயத்துறையில் 2 வருட பயிற்சி நெறியை வெற்றிகரமாக முடித்துள்ளார். அதன் பின்னர் அவரை சஹானா பீச் உணவகத்தின் உரிமையாளர் திரு சமன் என்பவருக்கு அறிமுகப்படுத்தினேன். சஹானா பீச் உணவகத்தின் உரிமையாளர் இயலாமையுடைய தொழிலாளிகளுடன் சேர்ந்து ஒன்றாக வேலை செய்வது சமூக மட்டத்தில் நன்மதிப்பை பெற்றுத்தரும் என்பதை அனுபவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். இயலாமையுடைய தொழிலாளர்கள் நன்றாக வேலை செய்கின்றார்கள். இந்த இடத்தில் மிகவும் சிக்கலான பிரச்சனையாக இருந்தது யாதெனில், ஏனைய சாதாரண தொழிலாளிகளுடன் இவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுமோ என்பதையாகும். எவ்வாறாயினும் அவ்வாறான எந்த ஒரு சிக்கல்களும் ஏற்படவில்லை. அவர் சந்தோஷமாக வேலை செய்கிறார். அவர் முன்னேற்றம் அடைந்துள்ளார். ஏனையவர்களுடன் எந்த பிரச்சனைகளும் இல்லை. அதனால் அவர் வேலைகளை நன்றாக செய்து கொண்டு வருகின்றார். திரு சரித்த இணைப்பு உருவாக்க செயற்திட்டத்தின் பயனாளி ஒருவர். முதலில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இருந்தாலும் சிறு பயமும் இருந்தது. அதன் பின் இந்த சூழ்நிலைக்கு பழக்கப்பட்டு விட்டேன். நாங்கள் மற்ற கடைகளுக்கு காய்கறிகளை அனுப்ப அவற்றை சுத்தம் செய்ய வேண்டும். அதே போல் சிறு சிறு ஏனைய வேலைகளும் இருக்கும். அவற்றை செய்வதற்கு எங்களுக்கு தெரியாத வேலைகளை ஏனையவர்கள் சொல்லி தந்தார்கள். உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? நண்பர்களுடன் சேரும் போது பாடல்களை கேட்டுக்கொண்டே வேலைகளையும் செய்வோம். உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன? எனக்கு ஒரு சமையல் நிபுணராக விருப்பம். திரு சரித்த சிறந்த தொடர்பாடல் முறைகள் மூலம் ஏனையோருடன் வேலை செய்கின்றார். திரு சரித்தவின் சக ஊழியர்கள். என்னுடன் தான் சரித்த வேலை செய்கின்றார். அவர் வரும்போது இருந்ததை விட தற்போது நன்றாக வேலை செய்கிறார். ஆரம்பத்தில் அவ்வாறில்லை. முன்னரை போன்ற தற்போது வேலைகளை கூற வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் தேடி ஆராய்ந்து செய்கின்றார். வரும்போது இருந்ததை விட மிகவும் முன்னேற்றம் அடைந்துள்ளார். நாங்கள் எல்லோரும் ஒன்றாக மதிய உணவுக்கு செல்வோம். எல்லாவற்றையும் ஒன்றாகத்தான் செய்வோம். அவர்களுடன் ஒன்றாக சேர்ந்து வேலைகளை செய்ய முடியும். சரித்து காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை வேலை செய்கிறார். அவர் வேலைக்கு சரியான நேரத்திற்கு வந்து குறித்த நேரம் வரைக்கும் வேலை செய்து செல்கின்றார். திரு சரித்த தனது வேலை தளத்தில் சந்தோஷமாக வேலை செய்கின்றார். சமூக சேவை உத்தியோகத்தர். இயலாமையுடைய இளைஞர் யுவதிகள் எதுவும் செய்யாமல் வீட்டிலேயே உள்ளனர். ஆகவே மனிதவள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும் சமூக சேவை உத்தியோகத்தர்களும் இந்த இடத்தில் செய்ய வேண்டியது அந்த இளைஞர் யுவதிகளை அடையாளம் கண்டு காணப்படுகின்ற தொழில் வாய்ப்புகளையும் அடையாளம் கண்டு அந்த நபர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதே ஆகும். இன்னொரு உணவகம் ஒன்றில் செவிப்புலனற்ற ஊழியர் திரு பிரசாத் நிலத்தை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார். சூரியவெவ பொல்லத்து உணவகத்தின் உரிமையாளர். இதுதான் சூரியவெவ பொல் அத்து சாப்பாட்டு கடை. சூரியவெவ நகரத்தில் தான் அமைந்துள்ளது. தற்போது இங்கு 6 பேர் வரையில் வேலை செய்கின்றார்கள். அதில் இயலாமையுடைய நபரும் ஒருவர். இவர் பிரதேச செயலகம் மூலமாகவே எமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். ஆரம்பத்தில் இவருடன் வேலை செய்வதற்கு சற்று கடினமாக இருந்தது. பின்னர் காலம் செல்ல செல்ல நாங்கள் பாவிக்கும் தொடர்பாடலை அவர் விளங்கிக் கொண்டு அவர் கூறுபவற்றையும் எங்களால் விளங்கிக் கொள்ள முடியுமாக இருந்தது. ஆரம்பத்தில் இவரிடம் சிறு சிறு பிள்ளைகள் காணப்பட்டன. இருந்தாலும் அவர் அவற்றை சரி செய்து செல்கின்றார். நாங்கள் அவற்றை ஞாபகப்படுத்த தேவையில்லை. அன்றாட வேலைகளை அதே முறைப்படி செய்து கொண்டு வருகின்றார். திரு பிரசாத் தனது முதலாளியுடன் எழுத்து மூலம் தொடர்பாடுகின்றார். இவர் பிறந்ததிலிருந்தே செவிப்புலன் குறைபாடு உள்ளவராக காணப்படுகின்றார். சில மக்கள் அவருக்கு எதிராக பாரபட்சம் காட்டுவதோடு அவர்களை தர்ம சங்கட நிலைமைக்கும் ஆளாக்குகின்றார்கள். இவருக்கு செவிப்புலன் குறைபாடு என்று கடைக்கு வரும் சில வாடிக்கையாளர்களால் உடனடியாக அடையாளம் காண முடியாது. இருந்தாலும் இவர் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் கதைக்கும் முறையை விளங்கிக் கொண்டு வாடிக்கையாளர்கள் குடிக்க தண்ணீர் கேட்டால் அவர்கள் கதைக்கும் முறையை பார்த்து தண்ணீர் கொடுப்பார். திரு பிரசாத் தனது உணவுகளை ஆயத்தப்படுத்துவதோடு ஏனைய ஊழியர்களுடன் அங்க அசைவுகள் மூலம் தொடர்பாடுகின்றார். திரு பிரசாத்தின் தாயார். தற்போது எனது மகன் வேலை செய்கின்றார். பணமும் சம்பாதிக்கின்றார். அது நல்லது. எனக்கும் அது சந்தோஷம் அளிக்கின்றது. திரு பிரசாத் சைகை மொழி மூலம் தொடர்பாடுகின்றார். நான் இந்த நிறுவனத்தில் துப்புரவு பணி செய்வதற்கு பொறுப்பாக இருக்கின்றேன். காலை 5 மணியிலிருந்து மாலை 5:30 மணி வரை இடைவெளி உட்பட வேலை செய்கின்றேன். திரு பிரசாத் சமையல் அறையில் இருந்து உணவை கொண்டு வருகின்றார். இவ்வுணவக வாடிக்கையாளர்.
இந்த நிறுவனத்தில் இயலாமையுடைய நபர் ஒருவர் வேலை செய்கின்றார். அவ்வாறானவர்களுக்கு எமது நாட்டில் வாய்ப்புகள் வழங்கப்படுவது குறைவு. இவ்வாறான சூழ்நிலையில் குறிப்பாக சூரிய வெவ போல் அத்து சாப்பாட்டு கடையின் உரிமையாளர் உட்பட அதன் நிர்வாகம் இவருக்கு அந்த கடையில் வேலை செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கியுள்ளது. உணவக உரிமையாளர் இயலாமையுடைய நபர்களுக்கு உதவி செய்வது முக்கியமானதாகும். இவ்வாறான ஒருவர் இந்த நிறுவனத்தில் வேலை செய்கின்றார் என்று கூறும்போது நிறைய பேர் இவ்வாறானவர்கள் எவ்வாறு வேலை செய்கின்றார்கள், ஏன் இவ்வாறானவர்களை வேலைக்கு சேர்த்தீர்கள் போன்ற கேள்விகளை கேட்பார்கள். இருந்தாலும் அவற்றை பற்றி நாங்கள் கணக்கில் எடுப்பதில்லை. நிறைய உரிமையாளர்கள் இயலாமையுடைய நபர்களை வேலைக்கு சேர்ப்பதில்லை. அவர்களை அருகிலும் எடுக்காமல் வெளியே அனுப்பும் சந்தர்ப்பங்களையும் நாங்கள் பார்த்துள்ளோம். இந்த நேரத்தில் ஏனைய நிறுவன உரிமையாளர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இயலாமையுடைய நபர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குங்கள். அதனூடாக அவர்களும் வருமானம் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும்.